எல்லாமே கணக்கு தான். அது மாதிரி 2025 நம்ம விவசாய வேலைகள் ஒரு 4 ஏக்கர் பக்கம் விவசாயம் பண்ணுதோம். அப்போ கணக்கு எழுதி வச்சு பார்க்குறோம். கிட்டத்தட்ட ஒரு 200 ஆண்கள் ஆண்கள் மாத்திரம் கிட்டத்தட்ட 200 ஆட்களுக்கு மேலே வேலை கொடுத்துருக்கோம். ஒரு ஆளுக்கு ரூ. 500 சம்பளம் அப்படின்னு வச்சு பார்த்தா கூட ரூ. 1,00,000 சம்பளம் கொடுத்துருக்கோம். ஒரு 200 நாள், அதாவது ஒரு நாளைக்கு ஒரு ஆள் வேலை அப்படின்னு பார்த்தா கூட 200 நாள் அந்த வேலையை பார்க்குற அளவுக்கான சம்பளத்தை நம்ம கொடுத்தாச்சு. அதுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா பெண்கள் கிழங்கு எடுக்க, அதாவது ஆண்கள் மண்வெட்டி வேலையை பார்ப்பாங்க, பெண்கள் இருந்த அந்த கிழங்குகளை நம்ம ஏரியாவில் கிழங்கு தான் அதிகம். அப்படி கணக்கு பார்க்கும் பொழுது அது ஒரு 60-70 பெண்கள், நம்ம வீட்டாள் அம்மா அப்பா எல்லாரையுமே சேர்த்து இந்த மாதிரியே பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு கிட்டத்தட்ட இந்த 4 ஏக்கருக்கு மாத்திரமே, அதாவது காய்கறி கிழங்கு வகைகளுக்காக அதிக வேலையாட்கள் தேவைப்படும். அந்த சூழ்நிலையில் ஒரு 300 ஆள் வரைக்கும் நம்ம சம்பளம் கொடுத்து வேலை பார்த்தோம். இதெல்லாம் நமக்கு ஒரு 16 வயசுலேயே வந்துட்டு. எப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம கேரளாவில் முத வேலைக்கு போகிறோம், ஹோட்டலுக்கு வேலைக்கு போகிறோம். அப்போ பார்த்திங்கன்னா அப்போ ஒருத்தர் நம்மளை திட்டுறாரு. அப்போ அவர்கிட்ட நம்ம சொன்ன பதில், என் வயக்காட்டில் வேலை பார்த்தா கூட போதும், உன்ட்டெல்லாம் வந்து நம்ம கையை கட்ட வேண்டியிருக்க அப்படின்னு அப்போயே நமக்கு தோணுச்சு. அவர்கிட்ட சொல்லலை, ஏன்னா அப்போ சின்ன பையன் அடிச்சு போடுவாங்க, ஒரு பயம் இருக்குமே அந்த மாதிரியா மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டோம். நம்ம ஏன் அங்கே வந்து இப்படி கஷ்டப்படுறோம் அப்படின்னு அவர் நம்மளை திட்டும்போது நம்ம வேலையெல்லாம் விட்டுட்டு 16 வயசுலேயே அப்போல்லாம் படிக்க வச்சாங்க, நம்ம படிக்கலை. இப்படி பல விஷயத்த போய் பட்டு தெரிஞ்சுக்கிட்டு வந்து பண்ணுறோம். சக்ஸஸாக அப்படின்லாம் கேட்காதீங்க. விவசாயத்தில் லாபமும் இருக்கும், நஷ்டமும் இருக்கும். இவ்வளோ ஆட்களுக்கு நம்மளால், நம்ம ஒரு ஆளுக்கு 300 ஆளுக்கு வேலை கொடுக்க முடியும் நம்ம ஒரு ஆளால் அப்படிங்கிற விஷயமே நமக்கு லேட்டாக தான் புரிஞ்சிருக்கு. அதை பார்த்திங்கன்னா 2025 நமக்கு ஒரு 32 வயசுக்கு மேலே தான் நமக்கே புரிஞ்சிருக்கு. ஆனால் அந்த ஆர்வம் 16 வயசுலேயே வந்துட்டு, ஒரு 19 வருஷத்துக்கு முன்னால், 15 வருஷம் 16 வருஷத்துக்கு முன்னால் வருது. எல்லாமே நமக்குள்ளே தான் இருக்கும். ஆனால் நம்ம அதை எடுத்து பழகணும். அதை பண்ணும்போது கண்டிப்பாக நிறைய நம்ம பழகணும். நம்ம பழகிட்டு பண்ணும்போது நல்ல ஒரு லாபமும் கிடைக்கும். விவசாயம் நமக்கு 365 நாள் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாதி நாள் மழை வெயில் அப்படின்னு சொல்லிட்டு வேலைகள், கோடை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வரும். ஆனால் அந்த 200 ஆள் சம்பளத்தை நம்ம மிச்சப்படுத்துறதுக்கு நம்ம அந்த வேலைகளை ஃபுல்லாக பழகி வச்சுருக்கணும். நம்ம அனுபவம் நிறைய நாள் பழகினால நம்ம சொல்கிறோம். நமக்குள்ளேயே வந்துடும். ஒரு சில விஷயம்லாம் படிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம். நிறைய ஆர்வம் நமக்குள்ளேயே இருக்கும், தெரிஞ்சுக்கிடாது நிறைய விஷயத்த. அப்படியே அதுக்கான நாள் வரும்போது கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கிடுவோம். நம்மளாலையும் சாதிக்க முடியும்னு நினச்சா பார்த்திங்கன்னா, நம்மளும் அடுத்த இன்னொரு முதலாளிகிட்ட தான் கைகட்டி வேலை பார்க்குறோம். விவசாயம் பண்ணும்போது நம்ம சொந்த வேலையாக மாறிடுது, நம்மளே முதலாளி ஆகிடுதோம். நம்மளே ஒரு 300 ஆளுக்கு சம்பளம் கொடுக்குற அளவுக்கு பார்த்திங்கன்னா வளருதோம். இப்போ நம்ம அதே 4 ஏக்கர் விவசாயம் பண்ணுறோமான்னு கேட்டிங்கன்னா இல்லை. இப்போது வேலை அதிகம், நம்ம வெளியும் வேலைக்கு போயிட்டுருக்கனால விவசாயத்தை நம்ம தேவைக்கு, நம்ம வீட்டு தேவைக்கும், நமக்கு தெரிஞ்சவங்களுக்கும் அப்படியே காய்கறிகள் மாத்திரம் கொஞ்சமாக போட்டு, நிறைய கொஞ்சமாக இல்லை நிறைய விதமான காய்கறிகளை போட்டு நம்ம கிராமங்கள்லேயும் அப்படி தெரிஞ்சவங்களுக்கும் கொடுக்குறோம். நிறைய ஆரோக்கியமான சத்தான உணவுகள் அங்கே இருந்தால் நம்ம எடுக்க முடியும்னு தெரிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய விவசாயம் இன்னும் பழகணும். அதாவது நிறைய 15 வருஷம் பழகிட்டோம்னு சொல்லிட்டு விடலை, இன்னும் பழகணுங்கிற ஒரு ஆர்வம் அதிகமாக இருக்குது. நம்மளோட ஆசை ஒரு 40 வயசுக்கு மேலே முழு நேர விவசாயியாக மாறணும், இயற்கை விவசாயம் நிறைய பண்ணணும்னு ஒரு ஆசை. கண்டிப்பாக நடக்கும். எல்லாருமே விவசாயம் பழகணும் அப்படின்னு நம்மளோட ஆசை. முடிஞ்சால் கண்டிப்பாக பழகுங்க. நேரம் கிடைக்கும்போது நிறைய வீடியோ பாருங்கள். நம்ம ஏதோ ஒரு முயற்சி எடுக்கணும்னா அதுக்கான விஷயங்களை நிறைய பழகணும்னு நானும் நினைக்கிறேன். எல்லாருமே பழகி வச்சுக்கிடணும். ஏன்னா 3 நேரம் சாப்பாடு வருதுன்னு சொல்லிட்டு பணம் எல்லா இடத்துலையும் நம்ம வேலைக்கு போனால் கிடச்சிரும். சாப்பாடு நம்மளே ஒரு சில நேரங்கள் இந்த போர் நடக்கும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய கம்பெனிகளெல்லாம் மூடிட்டு தாங்க, பல பிரச்சனைகளில் நம்ம இடத்துக்கே திரும்பி வர மாதிரி இருக்குது. வாழ்க்கை ஒரு வட்டாங்க மாதிரியாக வந்து தான் ஆகணும். ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நம்ம ஏரியாவுக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரியா நிறைய அப்படியே தெரிஞ்சுக்கிடுறோம், பார்த்து பழகிக்கிடுறோம். சம்பளம் நிலையாக இருக்குமான்னு தெரில, ஆனால் விவசாயம் நிலையாக இருக்கும். ஏன்னா எல்லாருக்கும் பசி இருக்கிற வரைக்கும் விவசாயம் கண்டிப்பாக இருக்குங்கிறது பார்த்து கேட்டு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். எல்லாருமே பழகிறத பற்றி தப்பே கிடையாதுன்னு நினைக்கிறேன். என்னோடய கருத்து இது. உங்களோட கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். தொடர்ந்து நம்ம வீடியோக்களை பார்த்துக்கிட்டு இருக்கிற அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. நிறைய வேலைகள் இருக்குது. இனிமேல் தொடர்ந்து வர வீடியோக்களில் விவசாயம் சார்ந்த நிறைய வேலைகளை எடுத்து அப்லோடு பண்ணுவோம். நான் விவசாயம் பண்ணலையான்னு நீங்கள் கேட்க வேண்டாம், நம்ம தோட்டம் தான் நிறைய பண்ணிக்கிட்டு இருக்கோம், நிறைய பழகிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்ம வீடியோ எடுக்க போகும்போது நிறைய கேட்டு தெரிஞ்சுக்கிட்டுறோம்.
வீடியோவில் ஸ்லோ மோஷனில் பார்க்கும்போது அவங்க மண்வெட்டி எப்படி பிடிக்கிறாங்கங்கிறத கொண்டு நம்ம வீடியோவில் பார்த்து நிறைய நம்மளே எடிட்டிங் இந்த மாதிரியா பண்ணும்போது தெரிஞ்சுக்கிடுறோம். நிறைய பழகணும். ஒரு சில விஷயம்லாம் ரொம்ப சின்ன நுணுக்கத்தில் தான் இருக்கும், பெரிய கஷ்டம்னு நினச்சிக்கிட்டு இருப்போம். அந்த சின்ன ரகசியத்தை தான் நம்ம அப்படியே பார்த்து பழகிற முடியும். கேட்டும் தெரிஞ்சுக்கிடணும். நிறைய அனுபவம் உள்ள விவசாயிகள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிடுங்க. கண்டிப்பாக பழகுங்க, நல்லதே நடக்கும். நல்ல ஆரோக்கியம். கிட்டத்தட்ட ஒரு 18 வருஷம் நம்ம ஒரு அந்த 65 கிலோ, நீங்கள் நம்ப மாட்டீங்க, 65 கிலோ வெயிட்டு 18 வருஷமாக மெயின்டைன் பண்ணுற. நிறைய கேட்குறாங்க, எப்படிப்பா இதே வெயிட்டில் இருக்குது அப்படின்னா, நம்ம ஒரு சில கஷ்டமான வேலைகள் இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் நம்மளை அப்படி அந்த கரெக்டான அளவுலேயே வச்சுருக்கு. 3 நேரம் சாப்பிட தான் செய்தோம், அதுக்காக நம்ம உடம்பு ஏறலை. இந்த கடினமான வேலையை பார்க்கும்பொழுது சரியான அந்த அளவுலேயே அந்த 68 கிலோனா 68 கிலோவில் 65 கிலோவை தாண்டி போகலை. 67 68 வரை வரும், ஆனால் இறங்கிடும். 65லேயே மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு. 18 வருஷத்துக்கு மேலே நம்ப மாட்டீங்க. நிறைய பார்க்குறோம், நிறைய ஆரோக்கியங்கிறது நமக்கு கிடைக்குது. எல்லாருமே ஆரோக்கியமாக வாழணும், நஞ்சில்லாத உணவை சாப்பிடணும். அதுக்காக நம்ம நிறைய இயற்கை விவசாயம் பழகிக்கிட்டு இருக்கோம். அதனால தான் இன்னும் பழகுதோம்னு சொல்கிறோம். நிறைய கேட்டு நிறைய நண்பர்கள்ட்ட தெரிஞ்சுக்கிட்டோம். நம்மளும் நிறைய விவசாய நண்பர்கள் வீடியோவை பார்த்து அவங்கக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டுறோம். உங்களுக்கு எதுவும் சந்தேகங்கள் இருந்தாலும் கேளுங்க. எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். நம்ம ஒன்றும் பெருசாக நம்மளும் பழகிட்டு தான் இருக்கோம். நிறைய வீடியோவில் இருக்கிறனால நிறைய கேட்டு பழகுறோம், சொல்லிடுவாங்க. நீங்கள் உங்களுக்கு எதுவும் சந்தேகம் இருந்தால், எந்த விவசாயம் எப்படி பண்ணுறதுன்னு ஒரு சில உங்களுக்கான கேள்விகள் இருந்தால் கமெண்டில் கேளுங்க. கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச பதிலை உங்களுக்கு கண்டிப்பாக நேரம் ஒதுக்கி பண்ணுவேன். கமெண்டாக நானும் திரும்ப ரிப்ளை பண்ணுவேன். ஆதரவு கொடுக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி.